ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோன்னா தவா பன்னீர். இதுக்கு பன்னீரை நல்ல பெரிய ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இதில் மசாலா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக கட் பண்ணிக்கிறேன். காஷ்மீரி தூள், சில்லி பவுடரு 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா தூள், அப்புறம் கொரியாண்டர் பவுடர், பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன், மஞ்சள் தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, சால்ட் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறேன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம், தயிர் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் லெமன் கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணிக்கிறேன், ஒரு 2-3 ட்ராப்ஸு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பன்னீரில் தடவிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா சைடும் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பன்னீர்லையும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற விட்டுக்கலாம். இப்போ டவாவில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். ரொம்ப வேகக்கூடாது, பன்னீர் இல்லைன்னா ரொம்ப கெட்டியமாக போயிடும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் போட்டுட்டு திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் சாஃப்ட் கிடைக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி விட்டுக்கிறேன் 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே. இப்போ இந்த அளவுக்கு சாஃப்டாக வரும். இப்போது ரெடி ஆகிடுச்சு டவா பன்னீர். இது சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். இப்போது ரொம்ப டேஸ்டியான டவா பன்னீர் ரெடி பண்ணியாச்சு. வீடியோ லைக் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.